அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பனா ஜித்னா இல்மா. இன்னைக்கு நம்ம நோய், முதுமை, கர்ப்பம் தரித்தவங்க, குழந்தைகளுக்கு பாலூட்டுபவர்கள் இவர்களுக்கான நோன்பின் சட்டத்தை தான் பார்க்க போறோம். தன்னுடைய நோய் குணமாயிடும் என்ற நம்பிக்கையில இருக்கக்கூடியவங்க அந்த நோன்புகளை கணக்கிட்டுக்கணும். எத்தனை நோன்பு ரமலான் மாதத்துக்கு நம்ம விட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டு, பிறகு ரமலான் மாதத்துக்கு பிறகு என்ன செய்யணும்னாக்கா அந்த நோன்பை வைத்து நிறைவேற்றணும். அல்லாஹு தாலா தன் திருமறையில கூறும்போது, யார் உங்களில் நோயாளியாக இருப்பாரோ அல்லது பயணத்தில் இருப்பாரோ அவர் தான் விட்ட நோன்புகளை வேறு நாட்களில் கணக்கிட்டு நோன்பு வைத்து கொள்ளட்டும். நோயாளியாக இருக்கக்கூடியவங்க சிரமத்தின் காரணமாக அந்த நோன்பை என்ன செய்யட்டும், விடட்டும் சொல்லிட்டு அல்லாஹு தாலா அனுமதி கொடுத்திருக்கான். ஆனா நோய் குணமே ஆகாது, அதாவது கொடிய நோயா இருக்கு, இது அது எப்போதுமே அவங்களுடைய இருக்கக்கூடிய நோயாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க அந்த நோன்பை திருப்பி என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாது. அதே போலதான் முதுமையின் காரணமாகும். ஏன்னா முதுமை திரும்பவும் என்ன செய்ய போறது இல்லை, இளமைக்கு வரப்போறது இல்லை. அப்படிங்கும் போது அந்த முதுமையின் காரணமாகவும் நோன்பை விடக்கூடியவங்க அந்த நோன்புக்கான பரிகாரம் தான் செய்யணும். அதாவது அந்த நோன்பை திரும்பவும் எடுத்து வைக்க மாட்டாங்க, கலா செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலா பித்யா பரிகாரம் தான் என்ன செய்வாங்க. அதாவது ஒவ்வொரு நாளையும் கணக்கிட்டு ஒரு நோன்புக்கு ஒரு ஆளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஏழைகளுக்கு உணவளிக்கணும். இஸ்லாம் ஆரம்ப காலகட்டத்துல இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உள்ள சலுகை என்னவா இருந்துச்சு அப்படின்னாக்கா, விரும்பினவங்க நோன்பு வைக்கலாம், விரும்பாதவங்க நோன்பு என்ன செஞ்சலாம், விட்டுடலாம். அதுக்கு ஒரு ஏழைக்கு என்ன செய்யணும், உணவளிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. இந்த சட்டம் பிறகு என்ன செய்யப்பட்டுச்சு, ரத்து செய்யப்பட்டுடுச்சு. இந்த சலுகையை ரத்து செய்யப்பட்ட பிறகு அறவே நோன்பு வைக்க முடியாத நிலை ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான நேரத்துல மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் அப்படிங்கிற சட்டம் என்னது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இமாம் புகாரி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, வயது முதிர்ந்த பெரியவர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சக்தி பெறல, நோன்பு வைக்க சக்தி பெறல அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஒவ்வொரு நாளும் நோன்புக்கு பகரமா ஒரு ஏழைக்கு என்ன செய்யலாம், உணவளிக்கலாம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு காரணம் சொல்றாங்க. ஏன்னா அனசுரையில அவங்க வயதான காலத்துல 1 ஆண்டோ 2 ஆண்டோ இதே போலதான் என்ன செஞ்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே போல கர்ப்பம் தரித்தவங்க, அப்புறம் குழந்தைக்கு பாலூட்டுகின்ற பெண்கள், இவங்கெல்லாம் எங்க நம்ம நோன்பு வைத்தாக்கா தனக்கோ தன்னோட குழந்தைக்கோ ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா நோன்பை விட்டுடலாம். விட்டுட்டு பிறகு அந்த நோன்பை என்ன செய்யலாம், ரமலான் மாதத்துக்கு பிறகு கலா செஞ்சு வைத்துக்கலாம். இந்த சட்டத்துல கர்ப்பிணியோ பாலூட்டுகின்ற பெண்ணோ தன்னுடைய உயிருக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டுடும் அப்படின்னு நினைத்தாக்கா, அதனால அந்த நோன்பை விட்டு இருந்தாங்கன்னாக்கா அந்த நோன்பை கலா செய்தா மட்டும் போதுமானது. ஆனா இப்ப கர்ப்பிணி தன்னுடைய வயிற்றுத குழந்தைக்கு நம்ம நோன்பு வைக்கிறதுனால ஏதாவது ஆபத்து ஏற்படும் அப்படின்னு நினைச்சாலும், அல்லது பாலூட்டுகின்ற தாய் நம்ம சாப்பிடாம இருந்தாக்கா தன்னுடைய குழந்தைக்கு பால் இல்லாம போயிடுமோ அப்படின்னு கவலை ஏற்பட்டாலும் அவங்க நோன்பை விட்டு இருந்தா அவங்க அந்த நோன்பை விட்டதற்காக அந்த நோன்பை கலாவும் செய்யணும், அதோட ஒரு ஏழைக்கு உணவும் அளிக்கணும். எத்தனையோ பேருக்கு இது போன்ற சட்டங்கள் தெரியாமலேயே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த சட்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தால் போல நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.